Hi students, welcome to our academy. Sir, என்ன பார்க்க போறோம் பாருங்க. INM டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களை உருவாக்குதல்ன்ற டாபிக் ஒன்றில இருந்து கொடுத்திருக்காங்க. சரி, அதுல அம்பேத்கர் மற்றும் பகத் சிங்கை பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். அவரை பத்தியான வினாக்கள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. சார் வேற எப்படி சார் கேட்கலாம்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். சார் INM டாபிக் பொறுத்தவரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 நோக்குல தான் வந்து எல்லாமே இந்த கிளாஸை கொண்டு போற மாதிரி இருக்கும். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கில் தான் சார் மேக்ஸிமம் ஐஎன்எம்ஏ கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 ஐஎன்எம் புக், இந்த 2 புக்கை நீங்கள் நல்லா தெளிவாக படித்தா போதும். ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஒரு 6 கொஷின் கேட்டால் கூட ஒரு 5 கொஷினால் உங்களால் ஆன்சர் கம்பல்சரி பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கும் அண்ட் 12th புக்குன்றது மறக்கவே கூடாது. சரிங்களா? சரி, இந்த டாப்பிக்கில் வந்து அம்பேத்கர் மற்றும் பகத் சிங்கினுடைய கொஷின்களை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்கள பற்றி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் முதல்ல பகத் சிங் பற்றி கேட்டிருக்காங்க. சார் அவருடைய இது வந்து கேட்குறாங்க, இந்த கட்டுரை எழுதியவர் யார்? நான் ஏன் நாத்திகவாதி, நான் ஏன் நாத்திகவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் ஐ எம் த ஏத்திஸ்ட் என்ற புத்தகத்தை யார் கட்டுரையாக எழுதுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது சார் லாலா லஜபதி ராய், பகவத் சிங் கொடுத்துருக்காங்க, பகவதி சரண், ஹோரா, சந்திரசேகர் ஆசாத்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் நாத்திகன் ஆவணின்னும் போது பார்த்தோன்னா பகவத் சிங் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார்ன்ற ஒரு ஆப்ஷனை கம்பல்சரி டிஎன்பிசி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சார் சொல்லணும் அப்படின்னா பகவத் சிங் எழுதின கட்டுரையை தான் பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோயர் ஜீவானந்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தோயர் ஜீவானந்தம் என்ன பண்ணியிருப்பார், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டிருப்பார். பெரியார் தான் கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பாருன்னா நான் ஏன் நாத்திகன் ஆனேன், இந்த நான் ஏன் நாத்திகவாதி என்ற புத்தகம் பகவத் சிங்வால் எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை பெரியார் அவர்கள் ஜீவானந்த கடை சொல்லுவார். சரிங்களா? அவர் என்ன சொல்லுவார்னா, சார் நீங்கள் தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு பெரியார் கேட்பார். அதுக்கு ஜீவானந்தம் அவர்கள் அதை வந்து பார்த்தா தமிழில் மொழிபெயர்த்து கொடுப்பார். சரிங்களா? இந்த கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இந்த பகத் சிங் யாருப்பா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகத் சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு புரட்சிகரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரட்சிகரவாதி சொல்லுவாங்க. புரட்சிகரவாதியுடைய நோக்கம் என்பது என்னன்னா, ஆங்கில அதிகாரிகளை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குண்டு போட்டு தாக்கி கொள்வதோ இல்லை துப்பாக்கி முனையில் சுடுவதோ தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. சரிங்களா? அப்போ புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லுவாங்க. இன்குலாபாத் ஜிந்தாபாத் என்ற வசனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் சிங் வருது. சரி, இந்த பகவத் சிங் அவர்கள் சார் என்ன சார் எப்போ சார் இவர் பிறக்கிறாரு, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? 1907. சரிங்களா? செப்டம்பர் 28 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் பஞ்சாப் என்பது இப்போ இவருடைய பிறந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லயல்பூர் மாவட்டம். லயல்பூர் மாவட்டத்தில் ஜான்வாலா என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருப்பார். சரிங்களா? இவருடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தையார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷன் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஷன் சிங். சரிங்களா? வித்யாவதி கவுர். சரி, இந்த இவங்களுக்கு 2 பேருக்கும் இணையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகனாக பிறந்திருப்பார். சரிங்களா? அந்த பகவத் சிங் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து 1907 செப்டம்பர் 28 பிறந்திருப்பார். பஞ்சாபில் இது வந்து இப்போ எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இந்த பிளேஸ் இருக்குது, இந்தியாவில் அந்த பிளேஸ் இல்லை. சரிங்களா? அப்போது பிரிக்கப்படும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போது இவருடைய தூண்டுதல் என்பது பாருங்கள் சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசு இருக்கும்போது 14 வயதில் பகத் சிங் அவர்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்ணெதிர பார்க்குறாரு. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது 1919 ஏப்ரல் 13 அன்னைக்கு நடந்திருக்கும். பஞ்சாபினுடைய பைசாகி தினமாக, அறுவடை தினமாக அன்று வந்து பார்த்தா நடந்திருக்கும். அதில் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டதில் 379 வந்து பார்த்தா வீரர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஒரு தோட்டத்தில் நடந்த விஷயம், கதவுகள் எல்லாம் பூட்டியப்பட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு அறிவிப்பும் தெரியாமல் பண்ணால் அவங்க மீது கண்மூடித்தனமான சுடுதல், துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கும். அதை கண்ணெதிரே 14 வயசில் பார்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பமானது ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஒரு சுதந்திர போராட்டம் இதில் எல்லாத்துலேயுமே ஈடுபடக்கூடிய ஒரு குடும்பம் தான். அந்த மாதிரி ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர் இவர் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் பஞ்சாபின் சிங்கம் என்று அறியப்படக்கூடிய இந்த லாலா லஜபதி ராய் இவர் தான் வந்து யார், பஞ்சாபின் சிங்கம் இவர். சரிங்களா? இவரை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு பெற ஆரம்பிப்பார். அப்போது பகவத் சிங் அவர்கள் ஒரு புரட்சிகரவாதி. இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இவருடைய புத்தகத்தை கேட்டிருக்காங்க. இவர் என்ன கட்டுரை எழுதியிருக்கார் பாருங்கள், நான் ஏன் நாத்திகவாதியானேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாலும் இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த எல்லாருக்குமே ராமாயண மகாபாரத கதைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். இது மட்டும் இவர் சிங்கம் வந்து சீக்கியர் இதில் சேர்ந்தவர். அங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் சொல்லப்பட்டு நல்ல வீரத்திரமான வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு நிறைய வந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு ஆள் ஏன் வந்து லாஸ்ட்டில் வந்து நான்
ஏன் நாத்திகவாதி என்ற கட்டுரை எழுதியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்து சிறையில் இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனைக்கு அஞ்சவில்லை. சரி, அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது, நான் தூக்கில் மேடையில் ஏற போகிறேன், சரிங்களா, அந்த மேடையில் நான் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுளை யாரா காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை, அப்போ அதனால தான் நான் ஏன் நாத்திகவாதி ஆனேன்ற ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருப்பார். அப்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் நாத்திகவாதி என்ற கட்டுரை எழுதிவார் யாருன்னா பகவத்சிங் அவர்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்த கொஸ்டினும் பகவத்சிங்கை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு சில குழப்பங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். சார் முதல்ல இங்கே பாருங்கள், பகவத்சிங் பற்றி பின்வரும் குரல் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுப்பா சரி அப்படின்னு கேட்குறாங்க. சரிதானே கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். மைக்கேல் ஓ டயர் அவரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் மைக்கேல் ஓ டயர் யார், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், லாகூரில் லத்தி அடிக்க காரணமான ஜான் சாண்டர்ஸ் போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. சரிங்களா, என்ன சார் நடந்திருக்கும், இந்த ஸ்டோரி வந்து தெளிவாக புரிஞ்சுங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை சரிங்களா 1919 சரிங்களா ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து பார்த்தா அந்த மைக்கேல் ஓ டயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா துணைநிலை அதிகாரியாக இருப்பார் இராணுவத்தில். ஓகேங்களா, ரெஜினால்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முதன்மையான ஒரு அதிகாரியாக இருப்பார். அவர் சொல்கிறதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பார். ஆனால் இந்த மைக்கேல் ஓ டயரை கொலை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதம் சிங் என்ற ஒருத்தர். இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தா அந்த உதம் சிங் அவர்களும் கால்சாவில் பயிற்சி பெற்ற ஒரு 10 பருவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர். சரி, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மைக்கேல் ஓ டயரை பின்தொடர்ந்து சென்று லண்டனில் இருக்கக்கூடிய காக்ஸ்டன் அரங்கில் தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டிருப்பார். எந்த அரங்கு, லண்டனில் போயிட்டு பண்ணியிருப்பார் இந்த விஷயத்தை. லண்டனில் காக்ஸ்டன் என்ற அரங்களை சுட்டு கொண்டிருப்பார். அப்போது மைக்கேல் ஓ டயரை வந்து சுட்டு கொண்டவர் யாருன்னா உதம் சிங் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, ஆனால் வந்து நம்ம என்ன சார் சொல்கிறாங்க, அது கொடுத்துருக்காங்க, தப்பு தான் அது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர்ஸ் என்ற போலீஸை சுட்டு கொன்றாங்க தான். இருந்தாலும் இவங்களுடைய பிளான் தான் சார் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சார் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் யார் சார் தலைமை தாங்கி நடத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 இந்த காலகட்டம் சரிங்களா அக்டோபர் 30 இதில் லாலா லஜபதி பஞ்சாபை சிங்கம் என்று அறிவித்த லாலா லஜபதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் பங்கு பெற்றிருப்பார். அதில் ஸ்காட் என்ற ஒரு அதிகாரி, ஸ்காட் அப்படிதான் வந்து அதிகாரி, இந்த ஸ்காட் என்ற அதிகாரி இவர் உயர் அதிகாரி. இந்த உயர் அதிகாரி சொன்ன பேரில் தான் என்ன பண்ணால் சாண்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா லாலா லஜபதி மீது வந்து மார்பு மீதும் தலை மீதும் லத்தியை வச்சு தாக்கியிருப்பாங்க. சரி, அதில் படுகாயமடைந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா இந்த ஏகாபத்திய அரசு என்பது நம்ம மீது தாக்குதல் தொடுக்க தடங்கிறத வந்து தூக்கி எறிவன்னு சொல்லியிருப்பார். அப்போது இந்த இடத்துல ஸ்காட்டை வந்து கொலை பண்ணுறது தான் அவங்களுடைய பிளானவே இருந்திருக்கும். சரிங்களா, இருந்தாலும் மாறுதலாக சாண்டர்ஸ் அவர்கள் ஸ்காட் அவர்கள் தப்பித்து சென்று விடுவார். அது மாறுதலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டர்ஸை வந்து கொலை செஞ்சுருவாங்க. இதான் லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க, லாகூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு லாகூர் சதி வழக்கு இருக்குது, இது இரண்டாவது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா சாண்டர்ஸ் படுகொலை என்பது இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஸ்காட்டை தான் கொல்ல போனாங்க உயர் அதிகாரி, ஆனால் சாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிட்டு அவருக்கு வந்து செத்து போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் சார் இவர் 1928 அக்டோபர் 30ஆம் தேதி வந்து தடியடியிலிருந்து மார்பிலும் தலையிலும் அடிவாங்கிய லாலா லஜபதி அவர்கள் அந்த வருஷமே சரிங்களா 1928 மாதமே நவம்பர் 17 சரிங்களா நவம்பர் 17 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிருப்பார். அப்போது அந்த உள்காயங்கள் ஏற்பட்டு சரியான சிகிச்சை மட்டும்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இதுலேயே அவர் மரணம் அடைந்திருப்பார். அப்போது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயரை கொலை செய்தவர் உதம் சிங். ஓகேங்களா, 1940 போய் எப்போ நடந்த சம்பவத்துக்கு எப்போ போய் பழி வாங்கியிருக்கார் பாருங்கள். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1928 நடந்த சம்பவத்தையே என்ன பண்ணியிருக்காரு மைண்டில் ஏற்றிட்டு தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய யாரை அடிக்கலான்ற மாதிரி ஒரு இதுவை வந்து இது பண்ணிவிட்டு போயிட்டு சாண்டர்ஸை படுகொலை பண்ணியிருக்காரு. அப்போது இவர் சாண்டர்ஸ் தான் சுட்டு கொண்டார். அப்போ இது மட்டும் தான் ரைட், ரெண்டாவது மட்டும் தான் சரிப்பா. அடுத்த கொஸ்டின் போகுமா சார்? அடுத்து பகவத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது சார் அது. சரிங்களா, இந்த பகவத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் சார் இவங்க எதுக்காக சார் கைது செய்வாங்க? நம்மளுடைய சாண்டர்ஸ் படுகொலைக்காக தான் கைது செய்வாங்க. சரிங்களா, சாண்டர்ஸ் படுகொலை அதாவது இரண்டாவது லாகூர் சதி வழக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அப்போது இவங்களை கைது செய்து என்ன பண்ணியிருப்பானா சிறையில் வைக்கும் போது மார்ச் 23, 1931 கைது செய்தவன்னு தூக்கில் செங்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது
லாகூரில், பஞ்சாபில் இருக்கக்கூடிய லாகூரில் என்ன பண்ணுவாங்கன்னா சிறைச்சாலையில் தூக்கிலப்படுவாங்க. அப்போ இந்த மார்ச் 23 என்ன சொல்லுவாங்கன்னா தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது நம்முடைய அரசாங்கம். அப்போது பகவத்சிங்கனுடைய வீரத்தீரமான செயல்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல புரட்சி ஓங்குக, அவர் இருக்கும்போது கூட புரட்சி ஓங்குக, இன்குலாதாபாத் சிந்தாபாத் என்ற வசனத்தை ரொம்ப பேசியிருப்பார். ஓகேங்களா, பாட்டாளி மக்கள் வந்து பார்த்தோன்னா வர்க்கம் வாழ வேண்டும் என்று கூட சொல்லியிருப்பார். அப்போது புரட்சி என்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்முடைய இந்தியாவில் தூவி விட்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு ஆள் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் ரஷ்ய புரட்சியினுடைய சமதர்மவாத அந்த கோட்பாடுகளை வந்து ஈடுபாட்டு கொண்டு இங்கே வந்து சமதர்மவாதி ஒரு சோசியலிஸ்டவாதியாக வந்து பார்த்தோன்னா ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேங்களா, அப்போ பகத்சிங் அவர்கள் எப்போ சார் தூக்கில் போட்டாங்க? மார்ச் 23, 1931. இந்த டேட்டை திருப்பி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு போனோம். ஓகேங்களா, மார்ச் 23. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து நவஜவான் பாரத் சபா எந்த அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பகவத்சிங் பற்றி பார்க்க போகிறோம். நவபாரத் சபா வந்து நிறுவியவர் பகவத்சிங் அவர்கள் தான். இது வந்து 1926 நிறுவப்பட்டிருக்கும். இது பஞ்சாபில் நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது நவஜவான் பாரத் சபா. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. பகவத்சிங் பற்றி சரியான கூற்று எதுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 1930 பகவத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படையை தளத்தை தாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இது தவறு. ஏன்னா 1930 வந்து பண்ணது யாருன்னா சூர்யா சென் என்றவர் தான். அவரும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. சரி, அது தவறான விஷயம். 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசப்பட்டது. ரொம்ப முக்கியமான சார். ஏப்ரல் வந்து 8, இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 8 அன்றைக்கி வந்து பண்ணியிருப்பாங்க. இதுவும் சரி, இது சரி. முதல் தவறு. 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார் அப்படின்னு கொடுக்குறாங்க. சார் தவறு. ஏன்னா இந்துஸ்தான் குடியரசு இந்த இதுன்னு கேட்டுறாங்க. இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மி என்பது 1924 கான்பூரில் உருவாக்கப்பட்டது. கான்பூரில் உருவாக்கப்பட்டது. அந்த டைம்லலாம் வந்து உருவாக்கப்பட்டது. அதை மறுசீரமைக்கப்பட்ட போது தான் இவர் ஜாயின் பண்ணியிருப்பார். 1928 வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சரிங்களா சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அதில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து மறுசீரமைக்கும் போது ஜாயின் பண்ணியிருப்பார். ஆனால் உருவாக்கப்படும் போது இவர் ஜாயின் பண்ணலை. அப்போது இந்த விஷயம் தவறான ஒரு விஷயம். சரிங்களா, அப்போது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்பா சார். அடுத்து சர்தார் பகவத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தூக்கிலிடப்பட்ட இடம் என்பது லாகூர். அவர் வந்து பஞ்சாப் தானே, அவர் வந்து பஞ்சாப். அப்போ பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ராஜகுரு சுக்தேவ். மார்ச் 23, 1931 மறக்கவே கூடாது. அடுத்து பாருப்பா சார். அடுத்த கொஸ்டினுக்கு பாருங்கள். நம்மளை வந்து காலவரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது ஹிஸ்ட்ரிலையும் சரி ஐஎன்எம்லையும் சரி இது மாதிரி காலவரிசைப்படுத்துகள் கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல பார்க்கலாம் சார். நவஜவான் சபா இது எப்போ சார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1926 இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா, 1926 உருவாக்கப்பட்டது. இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் எப்போ சார் சேர்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் முதல்ல HRA ஓகேங்களா இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மியில் வந்து 1924 உருவாக்கப்பட்டது. அப்போயே ஒரு உறுப்பினராக சேர்ந்திருப்பார். அதனுடைய அமைப்பு வந்து மறுசீரமைக்கப்பட்டது எப்போ தான் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். இது வந்து 1928 பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதில் எப்போ சார் உறுப்பினராக சேர்ந்தாங்க தான் கேட்குறாங்க. மறுசீரமைப்பு கேட்கலாங்க. அப்போது இந்த அமைப்பு தான் இப்படி மாறி இருக்கு. அப்போது இந்த அமைப்பில் தான் ஒரு உறுப்பினராக சேர்ந்துருக்காரு. ஓகேங்களா, அப்போ இந்த அமைப்பு தானே இப்போ இது மாதிரி பேர் மாறி இருக்கு. அப்போது இவர் வந்து 1924 இதில் ஜாயின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அடுத்து பகத்சிங் அவர்கள் எப்போ சார் தூக்கில் போட்டாங்க? 1931 தூக்கில் போட்டாங்க, மார்ச் 23. அடுத்து பகத்சிங் மற்றும் PK தத்துடன் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு எப்போது சார் வீசப்பட்டது? 1929 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, மறக்கவே கூடாது. அப்போது 2143 தான் ஆன்சராக வரணும். ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா B. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருப்பா சார். அடுத்து பகவத்சிங்கனுடைய தாயாருடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் இது அவரை பற்றிய வீரத்தரமான செயல்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் அவங்களுடைய மாமா பேர் முதற்கொண்டு கூட டிஎன்பிசியில் கேட்குறதுக்கான வாய்ப்பு, அவங்களோட மனைவி பேர் கேட்குறாங்க. இது மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா அவரை பற்றி தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா சார். அப்போது பகவத்சிங்கனுடைய தாயார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வித்யாவதி கவுர் அவர்கள் தான். வித்யாவதி கவுர். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருப்பா சார். அடுத்து இன்குலாதாபாத் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றதுன்னு கேட்குறாங்க. சார் திருப்பி அவர் தூக்கில் போடும்போது கூட இப்படி தான் சொன்னார். இன்குலாபாத் சிந்தாபாத் புரட்சி ஓங்குக அப்படி கூட சொல்லியிருப்பார். இது வந்து பகவத்சிங்கனுடைய ஒரு வீரத்தீரமான ஒரு குரல். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்பா சார். அடுத்து
1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் அந்த கொஸ்டின் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தோம். இருந்தாலும் அந்த கொஸ்டின் பாருங்களேன், திருப்பி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். பகவத்சிங் மற்றும் படுகேஸ்வர தத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. சார் இது யார் சார் பண்ணாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. பகவத்சிங் படுகேஸ்வர் பண்ணாங்க, எதுக்கு என்ன ஒரு காரணத்துக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த விஷயம் நடந்திருக்கும். சார் இவங்க வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கத்துக்காக பாடுபடக்கூடிய ஆள். ஏன்னா கம்யூனிஸ்டவாதிகள் ஒரு சோசியலிஸ்டவாதிகள் என்று சொல்லப்பட்டாலே அவங்க வந்து தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதனா ஒரு பிரச்சனை முன்கூட்டி நின்று வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணக்கூடியது தான் கம்யூனிஸ்டவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க. அந்த கம்யூனிஸ்டவாதிகள் தான் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் மத்திய சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவானது கொண்டு வரப்படுகிறது நம்ம இந்திய சட்டமன்றத்தில். அப்போது அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தகராறுகள் அப்படின்னு ஒரு சட்டமானது கொண்டு வரப்படுது. அதாவது தொழிற்கொள்ளை தகராறுகள் சரிங்களா, தொழிற் கொள்கை தகராறு சட்டமானது கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்டத்தை என்ன பண்ணால் சார் முறியடிக்கணும். அந்த கொள்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்றதுக்காக அந்த இது வந்து தீர்மானமே கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும். அதன் மீது படுகேஸ்வர் தத்தும் பகவத்சிங் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குண்டை வீசுவாங்க. அதுவும் அவங்க யாரையும் வந்து நோக்கி குண்டு வீச மாட்டாங்க. அந்த சபை அன்றைக்கி நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. அந்த குண்டினில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இறந்து போயிருக்க மாட்டாங்க சரிங்களா. அப்போது யாரும் வந்து எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை. பட் இருந்தாலும் அதுக்கான விசாரணையானது நடத்தப்பட்டது சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக சார் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டை போட்டாங்க அப்படின்னா தொழிலாளருடைய பிரச்சனை, தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு சட்டமானது ஒரு மசோதாவானது கொண்டு வரப்படுகிறது. அதுக்காக தான் அந்த மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டே போடுறாங்க சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருப்பா. சார் அடுத்த கொஸ்டின், பகவத்சிங் தந்தை கிஷன் சிங் மற்றும் மாமாக்கள் பார்க்குறேன் திருப்பியும் பாருங்களேன் சார். அவங்க மாமாக்கள் அஜித் சிங் மற்றும் ஸ்வரன் சிங் ஆகியோர் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்க மாமாவை பற்றியும் நான் கேட்டாங்க, நான் சொன்னேன் அஜித் சிங் தான் அவங்களோட மாமா. இது கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் ஸ்வரன் சிங். ரெண்டு பேருமே எந்த கட்சியில் இருந்தாங்க, இந்த கட்சியில் தான் பார்த்தோன்னா கதார் கட்சியில் இருந்தாங்க சரி. அந்த கதார் கட்சி என்பது என்ன சார், இந்த கதார் கட்சி என்பது எங்கே சார் உருவாக்கப்பட்டதுன்னு கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். 1913 ஹர்தயால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்தயாலில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்திருப்பார். இவர் ஹர்தயால் வந்து சான் பிரான்சிஸ்கோவில் இருந்திருப்பார். இதில் பெரும்பான்மை யார் சார் இருந்திருப்பாங்க, சீக்கிய மக்கள் தான் இருந்திருப்பாங்க. அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள சீக்கிய மக்கள் தான் இதில் இருந்திருப்பாங்க. ஹர்தயால் அதாவது கதார் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, கதார் கட்சி. அப்போ இந்த கதார் என்றால் அப்படின்னா மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா உருது மொழியில் கதார் என்றால் உருது மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. புரட்சி என்பது அதனுடைய பொருள் ஓகேங்களா. உருது மொழியில் என்ன சொல்லுவாங்க, கதார் என்பதை புரட்சி என்பது தான் அதனுடைய பொருள். அப்போது இதை வந்து உருவாக்கணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்தயால் அவர்கள் 1913 உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலும் கனடாவிலும் உள்ள சீக்கிய மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போது இவங்களும் சீக்கியர்கள் தானே, கண்டிப்பாக அந்த கட்சியில் தான் அவங்க இருந்திருப்பாங்க ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து நம்முடைய அம்பேத்கருடைய இது வந்து வந்துட்டோம் பார்க்கலாம். பின்வருவற்றை கவனிங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் 2 அரசியல் கட்சிகளை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம். நம்ம 1937 பட்டியல் ஜாதி கூட்டமைப்பு என்ற கட்சியை உருவாக்கினார். அடுத்து 1942 சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயருமே மாற்றி கொடுத்துருக்காங்க சார் சரிங்களா. அப்போது பட்டியல் ஜாதி கூட்டமைப்பு என்பது சரிங்களா 1942 வரணும். சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது 1937 வரணும் சரிங்களா. இந்த டைமில் நடந்த எலெக்ஷனில் இந்த சுதந்திர தொழிலாளர் கட்சியின் சார்பாக அம்பேத்கருடைய சார்பின் பேரில் வந்து போட்டியிட்ட ஒரு 15 பேர் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்போ சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது உருவாக்கப்பட்டது 1937. கொடுத்துக்கிறது பார்த்தா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போது இந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி சார், அதை மறக்கவே கூடாது, நல்லா படிச்சுட்டு போகணும் சரிங்களா. அவருடைய அமைப்பு என்பது பட்டியல் ஜாதி கூட்டம் என்பது 1942, சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பது 1937. அந்த கட்சியின் சார்பாக போட்டி போட்ட 15 பேருமே அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து, பின்வரும் புத்தகங்களில் எது டாக்டர் அம்பேத்கரால் எழுதப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க சார். எழுதப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க சார். பாகிஸ்தான் பற்றிய எண்ணங்கள் அவர் எழுதினார், ஜாதி ஒழிப்பு எழுதினார், அடுத்து ரூபாயின் பிரச்சனை மற்றும் தோற்றம் தீர்வு பற்றி எழுதியிருக்காரு. ஆனால் காந்தி நேரு தாகூர்ன்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதவே இல்லை. டிஎன்பிசியில் பாருங்கள், ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின், அவர் எந்த புத்தகத்தை எழுதலை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள் சார். அடுத்த கொஷின் பாருங்கள். குடிநீருக்காக சத்தியாகிரகம் செய்த முதல் மற்றும் ஒரே சத்தியாகிரகவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். சார் எங்கே சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பகத் சத்தியாகிரகம். இந்த சத்தியாகிரகம் என்பது 1927 நடந்திருக்கும் சார். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊருணிகள் கிணறுகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிப்பதற்கு அனுமதி கிடையாது. சில ஏதாவது சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூட பிரச்சனை, அதுக்காக தான் வந்து போட்ட முடியும் பார்த்தா பகத் சத்தியாகிரகம் 1927. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் கோவில் நுழைவு போராட்டம். இது வந்து முக்கியமான ஒரு போராட்டம். அம்பேத்கர் அவர்களது 1930 பண்ணியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. 1930 நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்ல மூக் நாயக் என்ற ஒரு பத்திரிகையும் தொடங்கியிருப்பார். மூக் நாயக், வாய் பேச முடியாத மனிதர்களுடைய தலைவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங். ஓகேங்களா? மூக் நாயக் என்பதுடைய பத்திரிகை வாய் பேச முடியாத அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி சார் பேசுவாங்க, அந்த இதுலேருந்து வந்தக்கூடிய தலைவர். ஒரு பேசுகிற விஷயங்கள் பாருங்கள் சரிங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். வாய் பேச முடியாத ஒரு மக்களினுடைய தலைவராக நான் பேசுகிறேன், தான் அதனுடைய மீனிங். ஓகேங்களா? அப்போ மூக் நாயக் என்பது அவருடைய பத்திரிகை, நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சார்? அடுத்து யாருடைய இறப்பு தியாகிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க சார். திரும்பி படித்த விஷயம்தான் பகவத்சிங் அவர்கள் சார். டேட் ரொம்ப முக்கியம், மார்ச் 23, 1931. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து பின்வருவனவற்றுள் இடையே சரியான பொருந்துவதுன்னு கேட்குறாங்க. பகவத்சிங் பற்றி எப்பவுமே டிஎன்பிசியில் கொஸ்டின் ஒன்று இருக்கும் சரிங்களா, அதுதான் கேட்டு திருப்பி கேட்குறாங்க பாருங்கள். பகவத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியினை மறுசீரமைப்பு செய்தார் சார். கரெக்டு தான், மறுசீரமைப்பு செஞ்சாங்க 28. ஓகேங்களா? அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னாரா? ஆமாம் சொன்னார், ரைட்டான ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், சிசுகுமார் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தின் நிறுவனரா? கிடையாது, மோகன் சிங் அவர்கள் தான் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய நிறுவனர். ஓகேங்களா? மோகன் சிங், இது தவறு. அது சுதேச கிருபாலனி ஒத்தியாமை இயக்கத்தின் ஆலோசகரா? தவறு. ஒத்தியாமை இயக்கத்தினுடைய ஆலோசகராக இருந்தது ஏன்னா காந்தி தான் சரிங்களா. காந்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா அப்போ சரோஜினி நாயுடு அம்மையார் தான் இருந்தாங்க. சுதேச கிருபாலெலாம் கிடையாது, தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுமே தப்பு சரிங்களா. 3, 4 தவறு. அப்போது எது சார் சரின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 1 மற்றும் 2 தான் சரி, பி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருப்பா சார். அடுத்த கொஸ்டின், விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோருடைய நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் சார் எழுதுறாங்க? பகவத்சிங் தான் எழுதினார். ஓகேங்களா? அப்போது அவர் வந்து பாடுபட்டது வந்து பாருங்களேன், ஆங்கிலேய ஏகாபத்தியை மட்டும் எதிர்த்து பாடுபடவில்லை, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்துக்கும் எதிர்த்து பாடுபட்டிருக்கார். அப்போது விவசாயிகள் அந்நிய நுகத்திலிருந்து மட்டுமில்லாமல் நிலப்பரப்புகள்லாம் யார்? ஜமீன்தார்கள், முதலாளிகள், அந்த நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்கார். அவர் யார்? பகவத்சிங். ஒரு கம்யூனிஸ்ட்வாதி தான் அப்படி எழுதவே முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சோசியலிச கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் இவர் தான் இவர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் சார். அடுத்து படுகேஸ்வர் தத் மற்றும் டேஸ், திருப்பி சார் அப்படியே கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, வேறு யாரும் ஒன்றும் இல்லை. படுகேஸ்வரத்தோட யார் சார் பண்ணாங்கன்னா பகவத்சிங் அவர்கள் தான் பண்ணாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சார். இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பேசலாம், இந்த ராம் பிரதாப் பிஸ்வால் பற்றி நம்ம பேசலாம் சார். ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ககோரி வழக்குன்னு சொல்லுவாங்க சார். ககோரி கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ககோரி கொள்ளை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு ரயில் வண்டி போயிட்டுருக்கும் லக்னோ, இந்த இடத்துல ஷோகன்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. அங்கே ஷோகன்பூர் என்ற இடத்துல வந்து பார்த்தோன்னா ரயில் வண்டி போயிட்டுருக்கும். என்ன பண்ணுற ராம் பிரதாப் பிஸ்மால் அவங்களுடைய கூட்டாளிகள்லாம் சேர்ந்து அரசனுடைய கஜனாவை வந்து கொள்ளடிப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ககோரி வழக்குன்னு சொல்லுவாங்க சில. அதாவது 1924 நடக்கும் சில. அந்த ககோரி வழக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணதண்டையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அரசு கருவறை பணியானது கொள்ளடிக்கப்பட்டது எதுனா அந்த ககோரி வழக்கு எங்கே சார் நடந்து அப்படின்னா லக்னோவில் ஷோகன்பூரில் நடந்தது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருப்பா சார். அடுத்து டேஸ் என்பவர் பகவத்சிங்குடைய மாமா பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அஜித் சிங் இப்போ தான் பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவல்யூஷனரி ஆஃப் பாரத் மாதா, அதாவது சொசைட்டியை வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்க? அப்போ பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னு அடுத்த எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்கள் சார். அடுத்து சாண்டஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிடப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. டிஎன்பிசி எப்போ பார்த்தா அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அங்கே பார்க்கலாம். ராம் பிரதாப் பிஸ்மில் மற்றும் லாலா லஜபத் ராய், பகவத்சிங் மற்றும் ராஜ்குரு, அடுத்து ரோஷன் லால் ராமி பிரசாத் மற்றும் அஜினிவாலா,
அடுத்து வந்து பகவத் சிங், ராஜ்குரு மற்றும் சுக்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீயாகவே டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 2 பேர் கொடுத்துட்டு ஒரு பேர் கொடுக்கல. ஆனால் லாஸ்ட் ஆப்ஷனில் 3 பேருமே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போ சார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 கொடுக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. 90 கொடுக்கப்பட்டது அவருக்கு. சரிங்களா? 90 கொடுக்கப்பட்டது. இந்தியாவினுடைய உயரிய விருது என்றால் பாரத ரத்னா விருது தான். சரி, அதை தான் கொடுக்கப்பட்டது. சார் அம்பேத்கர் அவர்கள் என்ன சார் பண்ணார்? அவருடைய ஆரம்ப காலம் என்பது 1991. சரிங்களா? ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு சொல்லும் பதிலாக 14ஆம் தேதி வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா? இந்த தினமானது தற்போது தமிழ்நாட்டில் என்ன சார் தினமாக கொண்டாடப்படுது? சமத்துவ தினமாக கொண்டாடப்படுது. ஈக்குவாலிட்டி டேவாக கொண்டாட பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். சரிங்களா? சமத்துவ தினம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 1956 இந்த காலகட்டத்தில் அவர் இறந்து போயிட்டுருப்பார். ஓகேங்களா? சரிங்களா? 1956 இறந்து போயிருப்பார். இருந்தாலும் இவருடைய அளப்பரிய பங்களிப்பு என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் 3 வட்டமேசை மாநாட்டிலும் கலந்து கொள்வார். முதல் வட்டமேசை மாநாடு எப்போ சார் நடக்கும்? 1930 கலந்துப்பார், 31 கலந்துப்பார், 32 3 வட்டமேசை மாநாட்டிலும் கலந்து கொண்டிருப்பார். காந்தியடிகளுக்கு இவருக்கு வந்து பார்த்தோன்னா 1932 இந்த காலகட்டத்தில் பூனா ட்ரீட்டி, சரிங்களா? பூனா ஒப்பந்தம், பூனா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒப்பந்தமானது வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு 24ஆம் தேதி இந்த டேட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ காந்தியடிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கும் போடப்பட்ட முக்கியமான ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் சைன் பண்ணியிருப்பார். அதை ஞாபகம் வச்சுங்க. சிலப்போ இது மட்டும் இல்லாமல் சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். பட்டியலின கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி கூட ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருளாதார சிந்தனைகள் எல்லாத்தையுமே நேருக்கு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் வரைவு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டியை வந்து உருவாக்கத்தில் வந்து அரசியல் நம்மளோட கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கே ரொம்ப முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தது யாருன்னா இவர் தான். அரசியலமைப்பினுடைய தந்தை என்று அறியப்படுவார் யாருன்னா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களா? ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கருடைய சிலை சிலையோடு வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்படலன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸோட சிலை. சரிங்களா? சி ஆன்சர். காரல் மார்க்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சிலையோடு தான் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க சார், பார்ப்போம். B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். கரெக்டு தான் சார். அவர் தொடங்கினார் 1927 தொடங்கியிருப்பார். சரிங்களா? சரி, இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். அவர் அப்படியா இருந்தார்? இல்லை. அப்போது முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட், 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. இவர் இந்து மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க பாடுபடவில்லை. இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக தான் பாடுபட்டார். சரிங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ணாசிரம கொள்கையை எதிர்த்தார். ஓகேங்களா? ஜனாதனவாதி என்று அறியப்படக்கூடிய காந்திக்கும் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியது. ஓகேங்களா? அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துமைகள் சொல்லப்படும் போது அவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை நீங்கள் முதல்ல கொடுங்க, கல்வி வேலை வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் கொடுத்தே போதும், சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தால் போதுன்னு தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. பிறகு அப்புறமா நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போது அம்பேத்கரும் காந்தியடிகள் நிறைய கொள்கை முரண்பாடுகள்லாம் இருந்தது. சரிங்களா? இப்போது காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்பது கிராமம்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 40 ஒரு ஆர்டிகல் இருக்குது. இது வந்து கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் அம்பேத்கர் நான் எழுதவே மாட்டேன்னே சொல்லிட்டார். என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிகளுடைய பிறப்பிடமாக எப்பவுமே கிராமம் தான் இருக்கும். அப்போ கிராமத்தில் அறியாமை என்பது இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் சமூகமானது ஒரு தாய்ந்த சமூகத்தை காலம் ஃபுல்லாக வந்து அப்படி தான் வைத்திருப்பாங்க என்பது தான் அம்பேத்கருடைய வாதம். ஆனால் நம்முடைய காந்தியுடைய வாதம் என்பது கிராமத்தில் வந்து பார்த்தா அதிகார பகிர்வு வேண்டும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஓகேங்களா? இருந்தாலும் அம்பேத்கர் 40வது ஆர்டிகல் அவர் எழுதவே இல்லை. அது மட்டும் அவர் 370வது ஆர்டிகளும் எழுதவே இல்லை. சரிங்களா? ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ஒரு ஆர்டிகளை கூட அவருடைய இதில் வந்து எழுதலை. ஓகேங்களா? அப்போது அவர் திரும்ப சொல்கிற விஷயங்கள் பாருங்களேன். அவர் வந்து ஜாதியினுடைய பிறப்பிடமே வந்து கிராமம்ன்றது சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வாயிறாங்க. ஒரு சார் சும்மா ஒரு கவுண்ட் வச்சுக்கோ, ஒரு 1000 பேர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு 250 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ ஒரு அங்கே தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க?
அந்த சமூகத்தை சேர்ந்த வந்து ஆளுதான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த 250 பேரும் காலம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு அரசியல் பதவிக்கும் எந்த ஒரு இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அதனால தான் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, அப்போ அதுக்கடுத்தா ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா, 10 வருஷம் தான் பண்ணால் ஒரு எஸ்டி சமூகம் வந்து அந்த ஊரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து தலைவருக்காக போட்டி பண்ணலாம். மிச்சர் டைமில் ஓப்பன் கோட்டா, அவர் அந்த டைமில் வந்து யார் வேணால் போட்டி பண்ணலாம். அப்படி கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில கிராமங்களில் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து தலைவராக ஆக முடிகிறது, இல்லை என்றால் ஆக முடியாது. அப்போது அதுதான் சொல்கிறார் அம்பேத்கர் அவர்கள், நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுதந்திரம் என்பது அடுத்தபடியாக கொடுத்துங்க, எங்களுக்கு முதல்ல வந்து கல்வி வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்காரு. ஓகேங்களா, அப்போது ஒரு இந்து மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க அவர் பாடுபடவில்லை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போது ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது சி தான் வரணும். ஓகேங்களா, சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து, அனைத்து இந்திய பட்டியல் இனத்தினருடைய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இந்த கொஸ்டின் பார்த்தோம், 1942 தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் உருவாக்கியிருப்பார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. சார் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இவர் இன்னும் சில பத்திரிகைகள்லாம் நடத்தியிருக்கார். சார் வேறு என்னென்ன அமைப்புகளை ஏற்படுத்தியான்னு நம்ம பார்க்கலாம். சார் 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா, அடுத்து 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற ஒரு இதையும் நடத்தியிருப்பார். 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற ஒரு இதையும் நடத்தியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போது நம்ம பார்த்தது பாருங்களா சார், அம்பேத்கர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இது எல்லாமே திருப்பி எக்ஸாமில் கேட்க போகிறாங்க, நல்லா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் அடுத்து, கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்படுத்தலாம்னு கேட்குறாங்க. இங்கே பார்க்கலாம், கல்வி அறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரள் கிளந்து எழு. கல்வி அறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரள் கிளந்து எழு. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். சரிங்களா, வாழ்க்கை என்பது உரியதாக வந்து பார்த்தோன்னா உயரதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. அப்போ வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமா. சரி, அது ரொம்ப நாள் வாழ்ந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தால் கூட என்ன பண்ண, அது ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ன்றது தான் அவருடைய அம்பேத்கருடைய கோட்பாடு. அப்போ இந்த 3 கோட்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்கார். சரி, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, சரிங்களா, அப்போது இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க சார், இந்த கற்பி சரிங்களா ஒன்று சேர் புரட்சி ஒன்று சேர்னு கூட சொல்லுவாங்க. அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, கற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் தொல் திருமாவளவனுடைய மேடைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஓகேங்களா சார், அந்த வசனம் பாருங்கள், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இந்த வசனம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. சரிங்களா, அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது அம்பேத்கருடைய ஒரு கருத்து தான். சரி, அப்போ இது மாதிரி அவர் சொன்ன வசனங்கள் எல்லாமே எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சார் அப்போ நம்ம டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 25 கொஸ்டின் நம்ம கேட்டாங்க சார். சரிங்களா, ஐஎன்எம்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் சார் இவங்களை பற்றி சார் நம்ம புக் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கும் அண்ட் 12th புக்கு சார். 10th புக்கில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் புக்கையும் அங்கேயே பகவத்சிங் டாபிக் கொடுத்துட்டு போகிறாங்க. 12th புக்கில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் நீ தெளிவாக படித்தா போதும், உனக்கு ஐஎன்எம் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே வந்து ஐஎன்எம் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீ படித்தா போதும், ஐஎன்எம் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, ஓகே சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் ஐஎன்எம்மில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.